நம சிவாய. ஓம் நம சிவாய. அருள்மிகு பாடலீஸ்வரர் திருக்கோவில் திருப்பாதிரி புலியூர். இறைவர் திருப்பெயர் பாடலீஸ்வரர், பாடலேஸ்வரர், தோன்றா துணைநாதர். இறைவியார் திருப்பெயர் பெரிய நாயகி, தோகை நாயகி, அருந்தவ நாயகி. தலமரம் ஆதிபாதிரி. தீர்த்தம் கடல் பிரம்ம தீர்த்தம், கோவில் குல சிவகர தீர்த்தம், பாலோடை, கெடில நதி, தென்பெண்ணை நதி தீர்த்தங்கள். வழிபட்டோர் அருணகிரிநாதர், புலிக்கால் முனிவர் மற்றும் திருநாவுக்கரசர். தல வரலாறு. காசியில் உள்ள இறைவனை 16 முறை வணங்குவதும் இத்தலத்தில் ஒரு முறை வணங்குவதும் இணையானது, அதாவது சமமானது என்னும் ஒருவித நம்பிக்கை இங்கு காணப்படுகிறது. அது மட்டுமின்றி திருவண்ணாமலையில் 8 முறை வணங்குவதும் சிதம்பரத்தில் 3 முறை வணங்குவதும் இங்கு ஒரு முறை வணங்குவதற்கு சமனாகும். பாடலீஸ்வரர் என்று அழைக்கப்படும் சிவபெருமானுக்காக கட்டப்பட்டிருக்கும் பாடலீஸ்வரர் கோவில் தேவார பாடல் பெற்ற நடுநாட்டு தலங்களில் இது 18வது தலமாகும். கோவில் மிகவும் புனிதமான சைவ தலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த கோவிலின் வரலாறு சோழர்களின் காலத்தை சேர்ந்தது. பிற்காலத்தில் இந்த கோவில் பல்லவ மன்னர்கள் மற்றும் பாண்டிய வம்சத்தினரால் புனரமைக்கப்பட்டது. இந்த கோவிலின் 4 சுவர்களிலும் அப்பர் என்ற சைவ துறவியின் சைவம் தொடர்பான கருத்துக்களை காணலாம். இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். அப்பரை கல்லை கட்டி கடலில் போட்ட போதும் அவர் சிவபெருமானின் திருநாமத்தை உச்சரித்த வண்ணமாக கடலில் நீந்தி வந்ததாக சொல்லப்படுகிறது. ஒருமுறை கைலாயத்தில் பரமனும் பார்வதியும் சொக்கட்டான் ஆடினர். பலமுறை ஆடியும் தோல்வி பெருமானுக்கே. ஆனால் வெற்றி தனக்கே என கூறிய பெருமானின் திருக்கண்களை பார்வதி தன் திருக்கரங்களால் மூடினாள். இதனால் உலகம் இருண்டு அனைத்து செயல்களும் நின்று போயின. இதனை கண்ட இறைவி தன் செயலால் ஏற்பட்ட இன்னல்களை கண்டு மனம் வருந்தி தனக்கு மன்னிப்பு வேண்டினாள். அதற்கு இறைவன் சிவபெருமான் இறைவியை பூலோகம் சென்று அங்குள்ள சிவ தலங்களை பூஜிக்கும்படியும், அவ்வாறு பூஜிக்கும் போது எந்த தலத்தில் இடது கண்ணும் இடது தோளும் துடிக்கின்றதோ அந்த தலத்தில் ஆட்கொள்வதாக கூறினார். அதுபோல இறைவியும் பல தலங்களை தரிசித்து விட்டு பாதிரி வனமாக திகழ்ந்த இத்தலத்திற்கு வந்தபோது இடது கண்ணும் இடது தோளும் துடித்ததால் இத்தலத்திலேயே தங்கி அரூபமாக, அதாவது உருவமில்லாமல் இறைவனை பூஜித்து பேறு பெற்றாள். ஆலயத்தில் இறைவன் கருவறை சுற்றி வரும்போது கஜலட்சுமி சன்னதியை அடுத்து துர்க்கை கோஷ்ட மூர்த்தம் உள்ள இடத்தில் அம்பிகை அருவ வடிவில் தவம் செய்த இடம் அருந்தவ நாயகி சன்னதியாக போற்றப்பட்டு வருகின்றது. சன்னதியில் உருவம் ஏதும் இருக்காது, பீடம் மட்டுமே உள்ளது. எல்லா சிவன் கோவில்களிலும் பள்ளியறை இறைவியின் சன்னதியின் அருகில்தான் இருக்கும். பள்ளியறை இல்லாத கோவில்களும் உண்டு. எடுத்துக்காட்டாக திருவானைக்கா ஜம்புகேஸ்வரர் ஆலயத்தை கூறலாம். ஆனால் பள்ளியறை இறைவன் திருக்கோவிலில் அமைந்து நாள்தோறும் இறைவியே பள்ளியறைக்கு எழுந்தருள்வது இத்தலத்தின் தனிச்சிறப்பு. கோவிலின் சிறப்புகள்: அகத்தியர், வியாகரபாதர், மங்கள முனிவர், உபமன்னியர், ஆதிராசன் ஆகியோர் பூஜித்து பேறு பெற்ற தலம். மாணிக்க வாசகர், திருநாவுக்கரசர், சம்பந்தர் ஆகியோரால் பாடல் பெற்ற திருத்தலம். கணவன் மனைவி ஒற்றுமைக்காக பிரார்த்தனை நடைபெறும் சிவத்தலமாக கடலூர் பாடலீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் சுற்றுச்சுவர் கல்வெட்டுகள் மூலம் 1100 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட கோவில் என்பது நமக்கு தெரிய வருகிறது. கோவில் அமைவிடம்: திருப்பாதிரி புலியூர் கடலூர் நகரின் ஒரு பகுதி. திருப்பாதிரி புலியூர் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 1/2 கிலோமீட்டர் தொலைவிலும், கடலூர் பேருந்து நிலையத்தில் இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவிலும் கோவில் உள்ளது. நகர பேருந்து வசதிகளும் உண்டு. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. கோகழி ஆண்டு குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கழல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க. கரம் குவிவார் உள்மகிழும் கோன்கடல்கள் வெல்க, சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.